வெல்கம் டு ப்ராஃபிட் பைண்டர் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோல 24,700 கால் ஆப்ஷனும் 24,700 புட் ஆப்ஷனா பண்ண போறோம்னா கம்பேர் பண்ணி ஒரு ட்ரேட் என்ட்ரியை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எதுக்காகனா நான் லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதாவது ரூ. 8 உள்ள பிரீமியம் வந்து கிட்டத்தட்ட ரூ. 160 சாரி ரூ. 158 வந்து ஷூட் அப் ஆச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து நான் போஸ்ட் மார்க்கெட்ல பார்த்தது. ஓகேங்களா? ஆனா லைவ் மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்டீங்க. ப்ரோ லைவ் மார்க்கெட்ல இந்த மாதிரி பார்க்க முடியுமா கேட்டீங்கன்னா, எஸ் டெஃபினட்டா பார்க்க முடியும். ஸோ அதான் நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு இன்னைக்கு லைவ் மார்க்கெட்லயே உட்காந்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் வந்து அதுக்கு 24,700 சரிங்களா? ஸோ நான் வந்து 2 பக்கமும் நான் வந்து ட்ரேடுக்கு பிளான் பண்ணிருக்கேன். விச் மீன்ஸ் புட் ஆப்ஷன் பக்கமும் நம்ம என்ட்ரி போறதுக்காக ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கேன். கால் ஆப்ஷன் பக்கமும் என்ட்ரி போறதுக்காக பிளான் வச்சிருக்கேன். ஸோ எந்த பக்கம் ட்ரிகர் ஆகுதோ நான் வந்து அந்த பக்கம் ட்ரேட் போலான்ட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த பக்கம் அதாவது புட் ஆப்ஷனோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 34 ஓகே. அதேபோல கால் ஆப்ஷனோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 44. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணியாச்சு அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு பை கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு. சரிங்களா? ஓகே. நம்ம வந்து இங்க பிரீமியம் மட்டும் 44 கிராஸ் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். புட் ரைடர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கால் ரைடர்ஸும் வந்து அதுக்கு ஈக்குவலா தான் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஹெவி ஷார்ட் பில்டிங் வந்து போயிட்டு இருக்கு. எங்கன்னா புட் ஆப்ஷன்ல. ஓகே. ஸோ ஆக்சுவலா நம்மளோட 3 மினிட்ஸ்ல வந்து ஒரு ஸ்கேல்பிங் செட்டப் இருக்கு. அதுலயுமே வந்து பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பார்ப்போம். மார்க்கெட் வந்து இந்த பேஸ்ல இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகுதான்னு சொல்லிட்டு. ட்ரேட் என்ட்ரி இன்னும் நமக்கு கிடையாது. சரிங்களா? ஓகே. நமக்கு வந்து நம்மளோட என்ட்ரி வந்து கிராஸ் ஆயிடுச்சுங்க கால் ஆப்ஷன்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, பை பக்கம் 44ல என்ட்ரி ஓகேங்களா? ஸோ லாங் என்ட்ரி எக்ஸாக்ட்டா வந்து 44 ஓகேங்களா? நம்மளோட எஸ்எல் பார்த்தோம் அப்டின்னா 16 பாயிண்ட் சரிங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 59. எனக்கு புட் ஆப்ஷன் பக்கம் ஹியூஜ் டிராப் நடந்துட்டு இருக்கு. கால் ஆப்ஷன் சைடுல என்ன பண்றான் எனக்கு மார்க்கெட்டு, நல்லா வந்து மேல போயிட்டு இருக்கான். எனக்கு வந்து என்ட்ரி வந்து இங்க ட்ரிகர் ஆயிடுச்சு. 44 நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். 44ல என்ட்ரி ட்ரிகர் ஆயிட்டு வந்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்மளோட டைரக்ஷன்ல சுத்திட்டு இருக்குது. ஸோ செக் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு வந்து புட் ஆப்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த செல்லர்ஸோட ஆக்டிவிட்டி வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகே. ஸோ நமக்கு என்ன பண்றான் தெரியுதுங்களா? அந்த பிரீமியம் ஷூட் ஆகுறான் தெரியுதுங்களா? நான் வந்து முடிஞ்சு போன மார்க்கெட்ல பார்க்கல. எவ்வளோ 44ல நான் வந்து என்ட்ரி சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. செகண்ட் டார்கெட்டும் போய் ரீச் ஆகும். இல்ல சார் பார்த்துக்கிட்டே இருங்க. செகண்ட் டார்கெட்டும் போய் ரீச் ஆகும். ஓகே. 16 தாண்டிச்சா? இதுக்கப்புறம் பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டாப்ன்றத பார்த்தீங்கன்னா ₹100 தான். ஓகேங்களா? நான் வந்து இது முடிஞ்சு போன மார்க்கெட்ல காமிக்கல. லைவ் மார்க்கெட்லயே காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ₹80 வந்து போயிருக்கு. எங்க 44ல என்ட்ரி. இப்போ 84 போச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு 40 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். வித்தின் எத்தன நிமிஷம்? 3 நிமிஷத்துக்குள்ளவே. ஓகேங்களா? ஸோ இன்னும் பாருங்க மார்க்கெட் வந்து 100ல போய் தான் அந்த ஒரு ட்ரெண்ட் வந்து ஸ்டாப் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நமக்கு வந்து 59 1, 69 2 டார்கெட் நமக்கு ரீச் ஆயிடுச்சா?